வெல்கம் டு EduSprint Academy. இன்னைக்கு ஏப்ரல் 19 கரண்ட் அஃபேர்ஸ் நியூஸ் தான் பார்க்க போறோம். ஸோ ஃபர்ஸ்ட் நேஷனல் நியூஸ். AFMS and IIT Kanpur collaborated for soldiers health tech in challenging terrains. ஸோ என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா AFMS அதாவது ஆர்ம்டு ஃபோர்ஸ் மெடிக்கல் காலேஜும் ஐஐடி கான்பூரும் சேர்ந்து ஒரு MOU போட்டிருக்காங்க. ஸோ யார் யார் MOU சைன் பண்ணியிருந்தாங்க பார்த்தீங்க அப்படின்னா ஸோ ரெண்டு டிபார்ட்மெண்ட்டோட ஆஃபீஸர்ஸ். ஸோ ஆர்ம்டு ஃபோர்ஸ் மெடிக்கல் காலேஜ்ல இருந்து லெப்டினன்ட் ஜெனரல் தல்ஜித் சிங்கும் அண்ட் ஐஐடி கான்பூர்ல ப்ரொஃபசர் எஸ் கணேஷ். ஸோ ரெண்டு பேரும் தான் இந்த MOU சைன் பண்ணியிருக்காங்க. ஸோ இது எதுக்காக இந்த MOU போட்டிருக்காங்க பார்த்தீங்கன்னா டு இம்ப்ரூவ் ஹெல்த் ஃபார் சோல்ஜர்ஸ். ஸோ சோல்ஜர்ஸோட ஹெல்த்தை இம்ப்ரூவ் பண்ணும் அப்படிங்கிறதுக்கான இந்த MOU. ஸோ என்னன்னா இம்ப்ரூவ் தி ஹெல்த் ஆஃப் சோல்ஜர்ஸ் ஸ்டேஷன் இன் ரிமோட் அண்ட் inaccessible ஏரியாஸ். ஸோ ரிமோட் ஏரியாஸ் அக்சசபிள் இல்லாத பிளேசஸ்ல சோல்ஜருக்கு வந்து ஹெல்த் வந்து அவங்க ஹெல்த்தை இம்ப்ரூவ் பண்ணும் விதமா ஸோ என்ன பண்ணியிருக்காங்க ஆர்ம்டு ஃபோர்ஸ் மெடிக்கல் காலேஜும் ஐஐடி கான்பூரும் தான் இந்த MOU போட்டிருக்காங்க. ஸோ கொலாபரேட்டர் ரிசர்ச் அண்ட் ட்ரைனிங் எஃபர்ட்ஸ். ஸோ யார் யாரு ஆர்ம்டு ஃபோர்ஸ் மெடிக்கல் காலேஜும் ஐஐடி கான்பூரும். ஸோ நெக்ஸ்ட் நியூஸ் பார்த்தோம் அப்படின்னா எக்கனாமி நியூஸ். UNCTAD projects India's GDP growth to slow 6.5% in 2024. So UNCTAD அதாவது என்னது யுனைடெட் நேஷன் கான்ஃபரன்ஸ் ஆன் ட்ரேட் அண்ட் டெவலப்மெண்ட். ஸோ அவங்க என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா இந்தியாவோட ஜிடிபி growth 2024ல எவ்வளவு இருக்குன்னு சொல்லியிருக்காங்க அப்படின்னா 6.5% இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. சரியா, இவங்க வந்து ப்ரீவியஸ் இயரை காட்டிலும் கம்மியா இருக்கு. ப்ரீவியஸ் இயர் 6.7% இருந்துச்சு. இந்த இயர் பார்த்தோம் அப்படின்னா 0.2 வந்து குறைஞ்சு 6.5% இருக்குன்றத ப்ரெடிக்ட் பண்ணியிருக்காங்க. சரியா, ஸோ இது மாதிரி தான் ஒவ்வொருத்தருமே இந்தியாவோட ஜிடிபி growth வந்து ப்ரெடிக்ட் பண்ணுவாங்க. ஸோ நம்ம அது ஓவராலா எக்ஸாமுக்கு முன்னாடி தனியா அதுக்கு ஒரு வீடியோ போடலாம். ஸோ அதோட கீ பாயிண்ட்ஸ் இருக்கு, ஒரு தடவை ரீட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் நியூஸ். இந்தியாஸ் electronics export reaches 29.12 billion in financial 2024. So 2024ல electronics export வந்து எவ்வளவு இருக்குன்னு சொல்லியிருக்காங்க அப்படின்னா 29.12 billion வந்து இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது எவ்வளவு பர்சன்டேஜ் இன்க்ரீஸ் ஆயிருக்குன்னு பார்த்தோம்னா 23.6% வந்து ப்ரீவியஸ் இயரை காட்டிலும் இன்க்ரீஸ் ஆயிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. சரியா, ஸோ இதுல ஓவரால் எக்ஸ்போர்ட் இது வந்து எலக்ட்ரானிக் எக்ஸ்போர்ட் மட்டும் 29.12 பில்லியன் எவ்வளவு பர்சன்டேஜ்ல பார்த்தோம் அப்படின்னா 23.6 பில்லியன் பர்சன்டேஜ் வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஓவரால் எக்ஸ்போர்ட் பார்த்தோம் அப்படின்னா குறைஞ்சிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. கன்ஸ்ட்ரக்ஷன் இன் தி டோட்டல் எக்ஸ்போர்ட் பை 3% டூரிங் தி சேம் பீரியட். ஸோ இந்த சேம் பீரியட் இந்த இயர்ல வந்துட்டு என்ன ஆயிருக்கு அப்படின்னா 3% வந்து குறைஞ்சிருக்கு. ஓவரால் எக்ஸ்போர்ட்டை பத்தி பேசியிருக்காங்க. அண்ட் இந்த எக்ஸ்போர்ட்ல பார்த்தோம் அப்படின்னா நம்ம இந்தியால இருந்து எக்ஸ்போர்ட் பண்றோம் இல்லையா, அது டாப்ல என்னென்ன கண்ட்ரிஸ் இருக்கு பார்த்தோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட்ல இருக்கிறது US, அடுத்து UAE, நெதர்லாந்து அண்ட் தென் UK அண்ட் தென் இட்டாலி. ஸோ இந்த டாப் 5 கண்ட்ரிஸ் தான் நம்ம என்ன பண்றோம் எலக்ட்ரானிக்ஸ்லாம் வந்துட்டு எலக்ட்ரானிக் குட்ஸ்லாம் வந்துட்டு எக்ஸ்போர்ட் பண்றோம். அண்ட் நெக்ஸ்ட் நேஷனல் நியூஸ். மவுண்ட் ருவாங். So Mount Ruang eruption displaced thousands in Indonesia. ஸோ என்ன ஆச்சு அப்படின்னா இந்தோனேஷியால இருக்க ஒரு எரிமலை. ஸோ அது என்ன ஆயிடுச்சுன்னா வெடிச்சிருக்கு. ஸோ அந்த வேல்கனோட நேம் என்ன அப்படின்னா மவுண்ட் ருவாங். ஸோ மவுண்ட் ருவாங், தி எரப்ஷன் ஆஃப் மவுண்ட் ருவாங் இன் எந்த இடத்துல பார்த்தோம் அப்படின்னா நார்த் சுலவேசி ப்ரொவின்ஸ் ஆஃப் இந்தோனேஷியா. ஸோ எந்த இடத்துல ஸோ எப்போ அப்படின்னா நைட் ஆஃப் ஏப்ரல் 18 தான் அது வந்து வேல்கனை வந்துட்டு எரிமலை வெடிச்சிருக்கு. சரியா, ஸோ அது பார்த்தோம் அப்படின்னா ஃபாலோட் பை அது வந்துட்டு ஏப்ரல் 19 கண்டினியூ ஆயிருக்கு. தொடர்ந்து 4 தடவை அது வந்து எக்ஸ்ப்ளோஷன் இருந்திருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதனால என்ன ஆச்சு அப்படின்னா அந்த இடம் ஃபுல்லாமே ஸ்மோக்கு. ஸோ நிறைய பேர் வந்துட்டு அதை சுற்றி அந்த மவுண்ட்டை சுற்றி இருந்த கிட்டத்தட்ட thousands ஆஃப் பீப்புளை வந்துட்டு என்ன பண்ணியிருக்காங்கன்னா இடம் மாற்றிருக்கதா சொல்லியிருக்காங்க. ஸோ இதுல நம்மளுக்கு முக்கியமா தெரிய வேண்டியது எந்த இடத்துல இந்தோனேஷியால இருக்க மவுண்ட், அந்த வேல்கனோட நேம் மவுண்ட் ருவாங். ஸோ இந்தோனேஷியாவோட ஸ்டாட்டிக் பார்த்தோம் அப்படின்னா கேபிட்டல் ஜகர்த்தா அண்ட் அபிஷியல் லாங்குவேஜ் இந்தோனேஷியன் அண்ட் பிரசிடென்ட் யாரு அப்படின்னா ஜோகோ விடுடு. அண்ட் நெக்ஸ்ட் நியூஸ். 16th வேர்ல்ட் ஃபியூச்சர் எனர்ஜி சமிட் பிகின்ஸ் அண்ட் அபுதாபி.
ஸோ வேர்ல்டு ஃபியூச்சர் எனர்ஜி சமிட் எங்க நடக்குதுன்னு பாத்தீங்க அப்படின்னா அபுதாபியில நடக்குது. இது எத்தனாவது எடிஷன் அப்படின்னா 16th எடிஷன். சரியா? ஸோ இதுல வந்துட்டு இந்த சமிட்ல என்ன பண்ணுவாங்கன்னா எல்லாருமே வருவாங்க. ஸோ குளோபல் லீடர்ஸ், பாலிசி மேக்கர்ஸ் அண்ட் எக்ஸ்பர்ட்ஸ், ஸோ எல்லாருமே கூடி எதை பத்தி டிஸ்கஸ் பண்ண போறாங்கன்னு பாத்தீங்கன்னா எனர்ஜி, கிளைமேட் சேஞ்ச். ஸோ இதோட எய்ம் என்னன்னா டிஸ்கசிங் ஆன் குளோபல் கிளைமேட் ஆக்ஷனை பத்தி அண்ட் ரினியூவபிள் எனர்ஜி அண்ட் வாட்டர் செக்யூரிட்டி அண்ட் சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட். ஸோ இதை பத்திலாம் தான் அந்த சமிட்ல டிஸ்கஸ் பண்ண போறாங்க அந்த கான்ஃபரன்ஸ்ல. சரியா? ஸோ அது என்ன கான்ஃபரன்ஸ்? வேர்ல்ட் ஃபியூச்சர் எனர்ஜி சமிட். எத்தனாவது எடிஷன்? 16th எடிஷன். எங்க நடக்குது அப்படின்னா அபுதாபியில நடக்குது. அண்ட் நெக்ஸ்ட் நியூஸ் பார்த்தோம் அப்படின்னா ஜெனரல் மனோஜ் பாண்டே inaugurated high-tech IT lab at Uzbek Academy of Armed Force. ஸோ என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா ஸோ சீஃப் ஆஃப் தி ஆர்மி ஸ்டாஃப் யாரு? ஜெனரல் மனோஜ் பாண்டே. ஸோ மனோஜ் பாண்டே யாரு? சீஃப் ஆஃப் தி ஆர்மி ஸ்டாஃப். ஸோ அவர் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா உஸ்பெகிஸ்தான் போயிருக்காரு. சரியா? ஸோ அங்க போனப்ப அங்க என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா ஸோ இரு நாட்டோட பைலேட்டரல் டிஃபென்ஸ் கோஆபரேஷனுக்காக என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா ஒரு ஐடி லெபார்டரி வந்து ஓபன் பண்ணியிருக்காரு, இனாகிரேட் பண்ணியிருக்காரு. சரியா? ஸ்டேட் ஆஃப் தி ஆர்ட் ஐடி லெபார்டரி டூரிங் தி விசிட் ஆஃப் உஸ்பெகிஸ்தான் ஃப்ரம் April 15 to 18. ஸோ 15 to 18 வந்து உஸ்பெகிஸ்தான் போயிருந்தப்போ என்ன பண்ணியிருக்காரு? இந்த ஐடி லெபார்டரியை வந்து இனாகிரேட் பண்ணி வச்சிருக்காரு. ஸோ இதை பார்த்தோம் அப்படின்னா ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ணியிருந்தாங்க 2018ல நடந்த டிஃபென்ஸ் மினிஸ்டர் மீட்டிங் அப்பயோ இதை பத்தி டிஸ்கஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதை இப்ப என்ன பண்ணியாச்சு? ஓபன் பண்ணிட்டாங்க. சரியா? ஸோ இரு நாட்டு உறவோட டிஃபென்ஸை பத்தின டிஃபென்ஸ் கோஆபரேஷன் காண்டி இந்த ஒரு ஐடி லேப் வந்து திறந்திருக்காங்க. ஸோ யாரு? ஜெனரல் மனோஜ் பாண்டே. ஸோ நம்மளோட சீஃப் ஆர்மி ஸ்டாஃப் தான் போயிட்டு அது இனாகிரேட் பண்ணி வச்சிருக்காங்க. அண்ட் உஸ்பெகிஸ்தானோட ஸ்டாட்டிக் பார்த்தோம் அப்படின்னா கேபிட்டல் டாஷ்கெண்ட் அண்ட் கரன்சி சோம் அண்ட் பிரசிடென்ட் யாரு அப்படின்னா ஷவித்கார் மிர்சியோயோ. அண்ட் நெக்ஸ்ட் ஸ்போர்ட்ஸ் நியூஸ். India concluded 20th Asian Wrestling Championship 2024 with 9 medals. ஸோ என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா ஏஷியன் ரெஸ்லிங் சாம்பியன்ஷிப் 2024 நடந்துட்டு இருந்துச்சு இல்லையா? ஸோ அதுல என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா டோட்டலா 9 மெடல்ஸ் வாங்கியிருக்காங்க, இன்க்ளூடிங் 4 சில்வர் அண்ட் 5 பிரான்ஸ். ஸோ மொத்தம் 9 மெடல். அதுல வந்து 4 வந்து சில்வர் மெடல் அண்ட் 5 வந்து பிரான்ஸ் மெடல் வாங்கியிருக்காங்க. இதுல ஏஷியன் ரெஸ்லிங் சாம்பியன்ஷிப் இது எத்தனாவது எடிஷன் அப்படின்னா 20th ஏசியன் ரெஸ்லிங் சாம்பியன்ஷிப் எங்க நடந்துச்சு அப்படின்னா கைரகஸ்தான்ல. சரியா? சோ பிஷேக் கைரகஸ்தான் எப்பையில இருந்து அப்படின்னா April 11 to 16 நடந்துச்சு. சோ அது முடிஞ்சதுனால ஓவராலா நம்ம 9 அச்சீவ் பண்ணியிருக்கோம். சரியா? சோ இதுல பார்த்தோம் அப்படின்னா 9 மெம்பர்ஸ் லிஸ்ட் இருக்கு அண்ட் அவங்களோட கேட்டகரிஸையும் கொடுத்துருக்காங்க. ஸோ எல்லாருமே எந்த கேட்டகரியில விளையாண்டுருப்பாங்கன்னு பாத்தீங்கன்னா ஃப்ரீ ஸ்டைல்ல தான். ஸோ அண்ட் அவங்களோட வெயிட் கேஜி கொடுத்துருப்பாங்க. சரியா? இதுல முக்கியமா யாரு அப்படின்னா அன்டின் பங்கல். ஸோ அன்டின் பங்கல். ஸோ அவங்க என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்துட்டு இதுல நல்லா பெர்ஃபார்ம் பண்ணி என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா பிரான்ஸ் மெடல் வின் பண்ணியிருப்பாங்க. ஆல்ரெடி பார்த்தோம் அப்படின்னா 2023ல நடந்த வேர்ல்டு ரெஸ்லிங் சாம்பியன்ஷிப்லயும் பிரான்ஸ் வின் பண்ணியிருப்பாங்க 53 kgல. ஸோ இதுல பார்த்தோம் அப்படின்னா 52 kgல வாங்கியிருப்பாங்க. சாரி 50 kgலையா 65 kgல ஆன்டிம் வந்து பிரான்ஸ் வின் பண்ணியிருப்பாங்க 65 kgல. அண்ட் 2023ல பார்த்தோம் அப்படின்னா 53 kgல வந்து பிரான்ஸ் வின் பண்ணியிருப்பாங்க. ஸோ இது ரெண்டத்துலயும் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணதுனால இவங்களுக்கு என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா இவங்களுக்கு வந்து பாரா ஒலிம்பிக்ல விளையாடுறதுக்கான கோட்டா கிடைச்சிருக்கு. ஸோ செக்யூர் எ கோட்டா ஃபார் பாரா ஒலிம்பிக் 2024. சரியா? ஸோ அந்த 9 மெம்பர்ஸோட லிஸ்ட் இருக்கு. ஸோ சில்வர் யார் யார் வின் பண்ணியிருப்பாங்கன்னு பாத்தீங்கன்னா உதித் வந்துட்டு 57 kg அண்ட் ராதிகாவும் சில்வர் மெடல் 68 kg, அஞ்சுவும் சில்வர் மெடல் 53 kg, ஹர்ஷிதா சில்வர் மெடல் 72 kg. ஸோ இந்த 4 பேரும் தான் சில்வர் மெடல். ஸோ அதுக்கப்புறம் இருக்க 5 மெம்பர்ஸும் பிரான்ஸ் மெடல். ஸோ யார் யாருன்னா அபிமன்யு 72 kg, விக்கி 97 kg, சிவன்ஸ் பவர் வந்து 50 kg, அன்டீம் வந்து 65 kg, மனிஷா வந்து 62 kg. சரியா? ஸோ இவங்க எல்லாம் பிரான்ஸ் மெடல் வின் பண்ணவங்க. அண்ட் நெக்ஸ்ட் நியூஸ் பார்த்தோம் அப்படின்னா இந்தியா ஷைன்ஸ் அட் 13th EGMO 2024 with 2 silver and 2 bronze. ஸோ EGMO அதாவது
யூரோப்பியன் கேர்ள்ஸ் மேத்தமெட்டிக்கல் ஒலிம்பியாட். ஸோ இது எத்தனாவது எடிஷன் பார்த்தோம் அப்படின்னா 13th எடிஷனு. எங்க நடந்துச்சுன்னு பார்த்தோம்னா ஜார்ஜியால தான் நடந்துச்சு. ஜார்ஜியால ஸ்கல்டுபோ, ஸோ அந்த பிளேஸ்ல தான் நடந்துச்சு. எப்போ நடந்துச்சுன்னா April 11 to 17 நடந்துச்சு. ஸோ இப்போ அந்த முடிஞ்சு அதுல வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா ஓவராலா நம்ம 4 மெடல் வின் பண்ணியிருக்கோம். 2 சில்வர் 2 பிரான்ஸ். ஸோ அது யார் யாரு அப்படின்னா கஞ்சன் அகர்வால், ஸோ கூர்கா ஹரியானாவை சேர்ந்தவங்க. ஸோ அவங்க என்ன மெடல் வின் பண்ணியிருக்காங்கன்னா சில்வர் மெடல். அடுத்து சஞ்சுனா ஃபிலோ சக்கோ, அவங்க வந்து ட்ரிவாண்ட்ரம் கேரளா சில்வர் மெடல். அண்ட் தென் லாரிசா ஃப்ரம் ஹரியானா பிரான்ஸ் மெடல். அண்ட் சை பித்தல் பட்டேல், ஸோ மகாராஷ்டிரா பிரான்ஸ் மெடல் வின் பண்ணியிருக்காங்க. ஸோ 2 சில்வர் 2 பிரான்ஸ். எதுல EGMO யூரோப்பியன் கேர்ள்ஸ் மேத்தமெட்டிக்கல் ஒலிம்பியாட்ல 13th எடிஷன் எங்க நடந்துச்சுன்னா ஜார்ஜியால நடந்துச்சு. அதுல நம்ம இந்தியால இருந்து 4 மெடல் 2 சில்வர் 2 பிரான்ஸ். அண்ட் நெக்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் டேஸ், அப்சர்விங் வேர்ல்ட் லிவர் டே 2024, ப்ரொமோட்டிங் லிவர் ஹெல்த் அண்ட் ப்ரிவென்டிவ் மெஷர்ஸ். ஸோ லிவர் ஹெல்த், ப்ரொமோட்டிங் லிவர் ஹெல்த் அண்ட் ப்ரிசர்வேட்டிவ் மெஷர்ஸ்க்காக தான் இந்த டே வந்து செலிப்ரேட் பண்றாங்க. என்னைக்கு அப்படின்னா April 19th வேர்ல்ட் லிவர் டே. ஸோ டெடிகேட்டட் டு ரைசிங் அவேர்னஸ் அபவுட் லிவர் ஹெல்த். ஸோ லிவர் ஹெல்த்தை வந்துட்டு நல்லா பார்த்துக்கணுன்றதுக்காக அவேர்னஸ் கிரியேட் பண்றதுக்காக தான் இந்த டே செலிப்ரேட் பண்றாங்க. அண்ட் அட்வொகேட்டிங் ப்ரிவென்டிவ் மெஷர்ஸ் அண்ட் அகெயின்ஸ்ட் லிவர் டிசீஸ். அண்ட் இதோட தீம் பார்த்தோம் அப்படின்னா திஸ் இயர் தீம் வந்து கீப் யுவர் லிவர் ஹெல்த்தி அண்ட் டிசீஸ் ஃப்ரீ. கீப் யுவர் லிவர் ஹெல்த்தி அண்ட் டிசீஸ் ஃப்ரீ, இதுதான் இந்த இயருக்கான தீம். அண்ட் நெக்ஸ்ட் பார்த்தோம்னா ஆபிச்சுரி நியூஸ். இந்தியா மோன்ஸ் தி பாசிங் ஆஃப் ஸ்குவாட்ரன் லீடர் சர்தார் தலிப் சிங். ஸோ அவர் என்ன ஆயிட்டார்னா இறந்துட்டார். சரியா? ஸோ யாரு அப்படின்னா ஸ்குவாட்ரன் லீடர் சர்தார் தலிப் சிங் மஜித்தையா. ஸோ அவர் என்ன ஆயிட்டார்னா அவர் யாரு அப்படின்னா ஓல்டஸ்ட் ஃபைட்டர் பைலட் அண்ட் ஆண்டர்பிரனர் கூட. சரியா? ஓல்டஸ்ட் பைலட் ஃபைட்டர் அண்ட் தென் ஆண்டர்பிரனர். ஸோ அவருக்கு ஏஜ் பார்த்தோம் அப்படின்னா 103, இறந்துட்டாரு. ஸோ ஹி வாஸ் மிலிட்ரி ஹானர் அண்ட் ருத்பூர் இன் உதம் சிங். ஸோ எங்கன்னா ருத்பூர்ல on April 16, 2024 தான் இறந்திருக்காரு. ஸோ உத்தரகாண்ட்ல தான் அவர், உத்தரகாண்ட் ஸ்டேட் அவரு. ஸோ யாரு? சர்தார் தலிப் சிங் மஜித்தியா. ஸோ அவரு இறந்திருக்காரு. ஸோ வேர்ல்ட் வார் 2ல பார்த்தோம் அப்படின்னா இவர் வந்துட்டு அந்த பைலட் ஃபைட்டரா இருந்திருப்பாரு. இந்தியன் ஏர்ஃபோர்ஸ் பிரசன்ஸ் டே ஆன் மியான்மர் அண்ட் பர்மா டூரிங் வேர்ல்ட் வார் 2ல. ஸோ அவரு இறந்திருக்காரு. சரியா? ஸோ இன்னைக்கான கரண்ட் அஃபேர்ஸ் நியூஸ் அவ்வளோதான். ஸோ இதே மாதிரி டெய்லி கரண்ட் அஃபேர்ஸ் நியூஸ் பார்க்கலாம். தேங்க்யூ.